என் இனிய உறவுகளே, நாம் இன்று 17/4/25 இருக்கின்றோம். இன்று மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன், குருக்கள் நியமிக்கப்பட்ட நாள். எல்லா குருக்களுக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். அவர்கள் கொண்டாட வேண்டிய இந்த நாள், குருத்துவத்தை உருவாக்கப்பட்ட இந்த நாள். குருத்துவத்தை இறைவன் நமக்காக உருவாக்கப்பட்டார். அவரையே பலியாக தியாகம் செய்த நாள். இறைவன் மற்றவர்களோடு 12 சீடர்களோடு உணவருந்தி அவர் பாதங்களை கழுவி தம்மையே தாழ்த்தி எப்படி ஒரு குருவானவர் இருக்க வேண்டும் என்பதை சீடர்களுக்கு எடுத்து காட்டிய இந்த நன்னாளில் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 78, 49, 50, 51. இன்றைய வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து 12:1-8, 11-14. இன்றைய வாசகம் கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 11, 23, 26. இன்றைய நற்செய்தி யோவான் 13:1-15. இன்று புனித வியாழன், இயேசுவின் இறுதி இரவு நடைபெற்ற நாள். அன்றைய நாளில் இயேசு நற்கருணை நிறுவினார். இறுதி இரவு உணவு அருந்தும் முன்பாக இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். புனித வியாழன் யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்கப்பட்டதும், கைது செய்யப்பட்டதும், சிறை வைக்கப்பட்டதும் போன்ற பயங்கர நிகழ்வுகள் நடைபெற்றன. இயேசு மனிதர் கையில் ஒப்புவிக்கப்பட்டார். எனினும் பணிவிடையின் அடையாளமாக காலீடுகளை கழுவினார். அன்பின் நினைவாக கருணையை நிறுவினார். புதிய பாஸ்காவின் பலிப்பொருளாக தன்னையே இயேசு கையளித்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து, எபியா நாடுகளில் அடிக்கடி கலவரங்கள் நிகழ்ந்தன. எனவே அங்கே குழந்தைகள் நிம்மதியாக வளர்ந்து வாழ முடியவில்லை, வளர்க்கவும் முடியவில்லை. இதனால் பெற்றோர்கள் சிறுவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைத்து உருவாக்க முன் வந்தனர். இதை பயன்படுத்தி சில தீவிரவாத அமைப்பினர் சிறுவர்களை வேலைக்கு அழைத்து செல்வதாக கூட்டிச் சென்று அழிவு செயல்களுக்கு பயிற்சி அளித்து தீவிரவாதிகளாக உருவாக்கி உலகெங்கும் அனுப்பி வைத்தனர். அதே வன்முறையை இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். பல குடும்பங்களில் குடிவெறி, கடன் தொல்லை, ஆடம்பர வாழ்க்கையால் உடைந்து போகின்றன. ஒரே வீட்டில் தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கமாக நிம்மதியை தொலைத்துவிட்டு தவிக்கின்றனர். சிறுவர்கள் கூட உடை, உணவு, மருத்துவம் போன்ற படிக்க பணம் இல்லாமல் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஓடியாடி விளையாடி திரிய வேண்டிய வயதில் உழைத்து உருக்குலைந்து போகின்றனர். குழந்தைகள் தெய்வ தரிசனங்கள், மாசில்ல மாணிக்கங்கள், மறுதலைமுறையின் புதிய வார்ப்புகள். இந்த பூந்தளிர்களின் தோள்களில் பொறுப்புகளை சுமத்தி விட்டு வேடிக்கை பார்க்கும் சமூகம், பெற்றோர்கள், உறவினர்கள் எப்படி உருப்படும்? ஒருவேளை இயேசு ஒருவர் மீது அதிகாரம் செலுத்துவதால் தான் துன்பம் விளைகிறது. ஒருவர் சுமையை மற்ற தோளில் ஏற்றிவிடும்போது துரோகத்தை இனி நான் செய்ய மாட்டேன். சபை உரையாளர் 8:7. நாம் இறைவனின் இந்த நன்னாளில் ஒவ்வொரு குருக்களையும் நாம் வாழ்த்த முயற்சி செய்வோம். நமக்காக அவர்கள் எத்தனையோ தியாகங்கள் செய்து அந்த குருத்துவத்தில் நிலைத்து. குருத்துவம் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு டாக்டரை படிக்க வைக்கிறாங்க, இன்ஜினியரை படிக்க வைக்கிறாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பல தொழில், இன்னும் எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் குருக்கள் ஆவதற்கு மட்டும் இறைவனின் சித்தம் இல்லை என்றால் யாரும் குருக்களாக முடியாது. அதனால் இந்த நாளில் குருக்களை மதிப்போம், குருக்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்போம். குருக்களை வேறு விதமாக அன்பு செய்வதை விட, பல பழி சொற்களினால் அன்பு செய்வதை விட முழு மனதோடு முழு அன்போடு அன்பு செய்ய முயற்சி செய்வோம். குருக்களின் ஆசீர்வாதத்தை பெற மக்களை முயற்சி செய்வோம். ஒரு காலத்தில் நாம் குருவை சந்தித்தவுடன் குருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி பாக்கெட்லேருந்து சாக்லேட் எடுத்து கொடுப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் குருக்களையும் கூட ஹாய், அது தவறு. குருக்களை கண்டவுடன் நாம் கைகூப்பி வணங்கி மரியாதை செலுத்தி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்வோம். இந்த குருக்களின் நாளில் இறைவன் நமக்கு இந்த நாளை ஏற்படுத்தியமைக்காக நன்றி செலுத்துவோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.